அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில், உங்கள் உள்ளத்திலும் சரி, உங்கள் இல்லத்திலும் சரி, இன்று அந்த அண்ணாமலை யானின் அருளால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இன்று இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 13, 2024. இன்று திரு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. வளர்பிறை பிரதோஷம். இன்று வளர்பிறை பிரதோஷம். நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை பரணி, பின்பு கிருத்திகை. திதி இன்று மாலை 6:35 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் சித்த மரண யோகம். சந்திராஷ்டனம் அஸ்தம். சந்திராஷ்டன நட்சத்திரம் அஸ்தம். நல்ல நேரம் காலை 9:15 10:15. நல்ல நேரம் காலை 9:15 10:15. மாலை 4:45 5:45. மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. மாலை 6:30 7:30. மாலை 6:30 7:30. ராவு காலம் 10:30 AM டு 12. அதாவது ராவு காலம் காலை 10:30 மதியம் 12 மணி மட்டும். யமகண்டம் மாலை 3 மணிலேருந்து 4:30 மட்டும். யமகண்டம் மாலை 3 மணிலேருந்து 4:30 மட்டும். குளிகை 7:30 9 மணி. குளிகை காலை 7:30 9 மணி. சூலம் இன்று மேற்கு. சூலம் இன்று மேற்கு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிக அருமையாக இருக்குது. அதை கருத்தில் கொள்ளுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால அவங்க இந்த நாளை மிகவும் அருமையாக செலவு பண்ணலாம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாள் அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக தான் சிறப்பாக அமைந்திருக்குது. கருத்தில் கொள்ளணும். இந்த நாளில் அவங்கள் இப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரிக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு இன்று அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக கழிக்கலாம். அதே போல் இல்லத்திலையும் சரி, அலுவலகத்திலும் சரி, இன்று அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்க இந்த நாள் தொட்டதெல்லாம் செலவு ஏற்படக்கூடிய நாளாக அமைவதால் அவங்கள் இன்று கவனத்துடன் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதே போல் அவங்கள் அலுவலகத்திலையும் இல்லத்திலையும் விட்டு கொடுத்து வார்த்தைகளை உபயோகிச்சாங்கன்னா, அதாவது பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் இப்போ அலுவலகத்தில் போகல சக ஊழியர்களோட பழக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இன்று கொஞ்சம் அனுசரித்து செல்லவும். இன்று உங்ககிட்ட கேட்காதவங்க கூட இன்று கடன்கள் கேட்கலாம். அதில் சிறு சிறு மன வருத்தங்கள் வரலாம். அதில் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை செலவழித்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இவங்களுக்கு இந்த நாள் எந்த விஷயமாக இருந்தாலும் நன்மையே தரக்கூடிய நாளாக அமைவதால் அவங்கள் இந்த நாளில் நல்ல வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அலுவலகத்திலே உற்சாகமாக வேலை செய்வாங்க. வீட்லேயும் அவங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கும். சக ஊழியர்கிட்டையும் நல்ல மரியாதை இருக்கும். வீட்லேயும் கனவு மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கடகராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. இன்று தேவையில்லாமல் அலைச்சல், வீண் வம்புகள், ஈகோ போன்ற குணநலங்கள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படுறதுக்கு அவங்க முழுக்க முழுக்க அவங்க மனங்கள் தான் காரணம். மனதை கண்ட்ரோல் பண்ணால் அவங்க இந்த அலைச்சலிருந்து விடுபடலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் இடத்துல போயிட்டு, அதாவது எங்கன்னா இருக்கக்கூட இடம் இல்லாமல் தவிக்க வேண்டிய சூழ்நிலையை
கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்று கடகராசிக்காரர்கள் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை அவங்க பயன்படுத்தினா அவங்கள் இந்த நாளிலிருந்து அதாவது எப்படின்னா காத்துக்கொள்ளலாம் தங்களை. சுமாரான நாளாக தான் கடகராசிக்காரர்கள் இருக்குது, அதை கருத்தில் கொள்ளணும். சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அவங்க இரட்டிப்பு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் ஒரு வேலையும் முயற்சி எடுத்து தான் செய்ய வேண்டும். இன்று அவங்களுக்கு உடல் அவள் போதுமான அளவு ஒத்துழைக்காது. அவங்க இந்த உணவு கட்டுப்பாடை கையாள வேண்டும். உயர் அதிகாரிகளிட்ட பேசும்போதும் மிகவும் கவனமாக பேச வேண்டும். இல்லத்தரசிகள் கணவனுக்கிட்டையும் கணவன் இல்லத்தரசிக்கிட்டையும் பேசக்குள்ள விட்டு கொடுத்து பேச வேண்டும். இல்லைனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று எந்த வேலையாக இருந்தாலும் முயற்சி எடுத்து தான் செய்யணும். கவனம் தேவை. அந்த அடிப்படையில் இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அடுத்த உதவியை தாண்டி வேலை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஏன்னா இது கன்னி ராசிக்கு சந்திராசனம் இருக்குது, கருத்தில் கொள்ளணும். சந்திராசனம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். அதே போல் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, பிரேக் கரெக்டாகுதா, அனைத்தையும் விழிப்புணர்வோடு செக் பண்ணிட்டு தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இன்று வாகனத்தை எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று மற்றவர்களுடைய உதவி தேவைப்படும் நாளாக இருப்பதால் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். வீட்டிலையும் கணவன் மனைவி விட்டு கொடுத்துருக்கணும். அப்போ தான் வீட்டில் மகிழ்ச்சி நிலை கொண்டு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று அடுத்தவங்கள் உதவி நாட வேண்டிய நாளாக தான் கன்னி ராசிக்காரர்கிட்ட இருக்குது. அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. துலாம் ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதே போல் சொந்த கடை வைத்து நடத்துவங்க அவங்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குது. இவங்கள் இன்று இரட்டிப்பு லாபத்தையும் பெறுவார்கள், மகிழ்ச்சியும் பெறுவார்கள். இல்லத்தில் அலுவலகத்திலும் சந்தோஷம் சுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. சக ஊழியர்களும் இவர்களுக்கு இன்று நன்று ஒத்துழைப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லாபமும் அதிகமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் இரக்க குணம் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. அதான் இரக்கம், பரிவு, அன்பு அதான் பிறர் மேல் அன்பு செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த வேலைகள் செய்யக்குள்ள தடங்கள் ஏற்படலாம். அந்த தடங்களை தவிர்த்து இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக அமைத்துக்கொள்ள உங்களுக்கு பிடித்த குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வணங்கி நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தினா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளில் ஜெயிக்கலாம். இந்த நாள் இன்று அவங்களுக்கு மகிழ்ச்சிகர நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமார் தான். கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிக மிக அருமையாக இருக்கிறது. அவங்களுக்கு இந்த நாள் பெருமை சேர்க்கும் நாளாகவும் செல்வம் சேர்க்கும் நாளாகவும் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளால் தனுசு ராசியாளர்களுக்கு இன்று பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் பாராட்டும் அன்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இல்லத்திலும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை, நெருக்கமான உறவு ரெண்டும் கூடி ஒற்றுமையாக வாழக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியிலும் மகிழ்ச்சிகள் அதிகமாக கூடி இன்று இல்லத்தில் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று முழுவதும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக கழிக்கூடிய நாளாக இருப்பது என்பதை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றால் போல் உங்கள் இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்காவது முயற்சித்திருந்தாலும் அது இன்று வெற்றியிலே முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். யாருக்கிட்டையாச்சும் கடன் உதவி கேட்டிருந்தாலும் அந்த உதவி அதாவது எப்படின்னா கிடைக்கல நினைச்ச உதவியும் இன்று கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறது. மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமார் கூட இல்லை. இன்று அவங்களுக்கு சிக்கலான நாள் தான். தொட்டதிலெல்லாம் தடங்கள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ளேயும் பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக செல்லணும். அதே போல் ஏதாவது இப்போ அலுவலகத்துக்கு செல்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஊருக்காக பயணம் செல்கிறீங்க அப்படின்னா அதில் தடங்கல்கள் சிக்கல்கள் வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது.
இந்த மகர ராசிக்காரருக்கு கருத்தில் கொள்ளுங்க. இன்று எங்கனா அதாவது போக்குவரத்துக்கு பயணத்தை அதாவது அதிகமாக மேற்கொள்ள வேண்டியது இருந்தாலும், அது எப்படின்னா டூருக்கு போகிறீங்க வச்சுங்க, அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் கழித்தீர்கள் என்றால் இந்த சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இதுக்கு ஒரே வழி, நீங்கள் அமைதியாகவும் பயணத்தை தவிர்த்துறது மிகவும் நல்லது. இந்த நாள் மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றுறது அவங்க கையில் தாங்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா நெருக்கமாக இருக்கிறவங்க கூட உங்களை இன்று கோபப்படுறது போல வார்த்தைகளை விட்டுருவாங்க. நீங்கள் இன்று நாளை கோபத்தை கட்டுப்படுத்தியிருப்பது மிகவும் அவசியம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு அவங்களோட உதவிகள் தேவைப்படலாம். அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்களோட விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது. அதாவது உங்களுக்கு கோபப்படுறாப்புல பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சிரமமான நாளாக இருந்தாலும் மறுநாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். அதை கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் இன்று கோபத்தை அடக்க வேண்டும். உங்களுக்கு நெருக்கமாக பேசுகிறவங்க கூட உங்களுக்கு கோபம் வரா போல பேசக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். அதே போல் வீட்லேயும் கணவன் மனைவியே வாக்குவாதங்கள், மன கஷ்டங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசிக்காரர்கள் இன்று இந்த கும்பராசிக்காரர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தினால் அவங்களுக்கு இந்த நாளிலிருந்து விழிப்புணர்வோடு காத்துக்கொள்ளலாம். கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றால் போல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சுமாராக கூட இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக தான் கையாளணும். அதே போல் வண்டி வாங்கிறது இயக்கக்குள்ளே பெட்ரோல் இருக்குதா எல்லாம் பார்த்துக்கின்னு சென்னீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இல்லைனாலும் மன உளைச்சல் ஏற்படாத நாளாக அமைத்துக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் அருமையாக இருக்கிறது. சிறு தொழில் செய்வர்களுக்கு இரட்டைப்பு லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுடைய சொல் கேட்டு மதிப்பு கொடுத்து நடப்பார்கள். வீட்டிலையும் கணவன் மனைவிடையே அன்பு ஒற்றுமை அதிகமாக கூடும் நாளாக மீனராசிக்காரர்கள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். பிள்ளைகளும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இன்று மீனராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நாள் மிக அருமையாக இருக்கிறதுனால அவங்கள் இந்த நாளை வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கழிக்கலாம். கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்படுத்துங்கள். அதே போல் இது நட்சத்திர அடிப்படையில் மாறலாம், ராசி அடிப்படையில் மாறாது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி நடந்தாலும் இந்த சந்திராசன நட்சத்திரமோ சந்திராசன ராசியும் என்றைக்குமே மாறாது. அது வேலையை செய்யும். இப்போ சந்திராசன நட்சத்திரம் அஸ்தம், ராசி கன்னி. அதை இப்போ கன்னி ராசியில் இருக்கிறவங்க எந்த வேலையாக இருந்தாலும் கவனத்துடன் செய்யணும். அதே போல் வண்டி வாகனத்தை செல்லப்பட விழிப்புணர்வு செய்யணும். சந்திராசனை பொறுத்த மட்டும் இப்போ இரவும் பகலும் எப்படி வருதோ, சூரியனும் சந்திரனும் எப்படி மாறி மாறி உதிக்குதோ அதே அடிப்படையில் சந்திராசனம் அன்று கண்டிப்பாக அது வேலையை செய்யும். அது தசாபுத்தி அடிப்படையில் பாதிப்பு அதிகமாகனாலும் சிறு பாதிப்பையாச்சும் கொடுத்துரும். கருத்தில் கொள்ளுங்க. தசாபுத்தி பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பை கொடுக்கும். சந்திராசன நாளை ஒண்டி விழிப்புணர்வு தான் நீங்கள் கழிச்சாகணும். கவனத்தில் கொள்ளுங்க. இன்று கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமான நாளாக கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். எம்பெருமான் சிவபெருமானின் அதாவது எம்பெருமான் அருளாலும் முருகப்பெருமான் துணையாலும் முப்பெரும் கடவுள் விநாயகப் பெருமான் ஆசீர்வாதத்தாலும் இன்ற நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.